ஹாய் காய்ஸ், நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? என்னடா அது நெத்திலி கருவாட்டு குழம்புன்னு சொல்லிட்டு முட்டை எடுத்து காட்டுன்னு நினைக்காதீங்க. நெத்திலி கருவாட்டு குழம்புல முட்டை போட்டிங்கன்னா எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடு இந்த மாதிரி எடுத்து மண்டையெல்லாம் பிச்சுக்கங்க. ஹாட் வாட்டர் விட்டு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி அது கூட 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நல்லெண்ணெய் வந்து ஒரு 6-7 ஸ்பூன் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 6-7 பல் பூண்டு கட் பண்ணி அதையும் அதுக்குள்ள சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவாடு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலில் கொஞ்சமாக சேர்த்து அதையும் அது கூட வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயம் தக்காளி மசாலா அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அந்த புளி கரைசலையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு 5, 3 சில்லு தேங்காயும் கட் பண்ணி அதையும் அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுவோம். நல்லா குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதிச்சதும் நம்ம முட்டை வந்து இப்போ உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி புளிக்குழம்பு பொடி சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு புளிக்குழம்பு பொடி சேர்த்துட்டு இப்போ நான் வந்து 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றுறேன். கருவாட்டு குழம்புக்கு முட்டையை பாயில் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் முட்டையில் நல்லா மெர்ஜாகி குழம்பும் நல்லாயிருக்கும், முட்டையும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா முட்டை நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ நமக்கு டேஸ்ட்டான சுவையில் நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலையை தூவிட்டு நம்ம குழம்பை இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.